ஒண்ணு இல்லடா ஈசா. சாரி. என்னடா சாரி? மேல சேர்த்து அடிச்சுட்டு அசால்ட்டா இருக்க. அசால்ட் ஆயிருவ. டேய் அங்கதானே வந்துட்டு இருக்கேன். டேய் நாங்க பாட்டு கத்திக்கிட்டு இருக்கோம், அசால்ட்டா போன் பேசிட்டு இருக்கியா? அறுத்துரும் அறுத்து. விடுறா விடுறா. சார் தான் கையை காமிச்சிட்டார்ல, போன்ல ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்காரு. என்னடா வாங்கடா போலாம். டேய் அங்கதானே வந்துட்டு இருக்க. உண்மையாடா? ஏய் அம்மா பெட்டிக்கு ஆப்பா, கொல கொலன்னு ஆயிடுவேன். என்னடா முறைக்கிற? என்ன எங்க கிட்டே வா, நாஸ்தி ஆக்கிடுவோம். ஏந்துடா. என்ன ஆச்சு உனக்கு? யார் ஆச்சுது? சொல்டா. கை வச்சுங்க. எழில் என் நண்பன் தான். என் நண்பன் மேல கை வச்சுங்க. இன்னொரு முறை உன்னை அம்மா பெட்டல பார்த்தேன், உடம்புல உயிர் மட்டும் தான் இருக்கும். ஜாக்கிரதை. எங்க அப்பா, எங்க அம்மா, என் நண்பன் எழில், எங்க குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தாயே.
மா வா வாங்கப்பா இங்க. என்னடா வாங்களேன். மா வாங்கம்மா. என்னடா ஈசா? இங்க வாங்கப்பா சொல்றேன். என்ன? இன்னைக்கு உங்க வெட்டிங் டே. இந்த நல்ல நாள்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருடா, நல்லா இரு. நல்லா இரு. என்ன ஈசா, எங்களுக்காக நீ கோயிலுக்கு போற, உனக்காக நீ போக மாட்டியா? எனக்கு இந்த வீடு தான் கோவில், நீங்க தான் தெய்வம். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதடா. ஆமா, நம்ம எழில் எங்க? சார் இன்னும் தூங்குறாரு. நாங்க போய் எழுப்புனா கோச்சுக்குவான், நீ போய் எழுப்பு. இன்னுமா தூங்குறாரு சாரு? ஹலோ, இன்னைக்கு நம்ம மேரேஜ் டே. என்ன ப்ரோக்ராம்? எங்க போயிட்டான் அவன்? எங்கடா இருக்க? டோட்டல் வேஸ்டா. ஒரு நிமிஷம் என்ன பயமுறுத்திட்டல்ல? போடா பைந்தாங்கோலி. நானா பயந்தாங்களே? இரு இரு பேசுறேன். ஏய் நில்டா நில்டா. டேய் 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 ஏய் ஏய் உலா சொல்ல தாங்க முடியலடா. போடா டேய் போடா. டேய் டேய் ஐயோ ஐயோ என் காலே வந்து போச்சு. ஐயோ எங்க அண்ணன் பாவம் பார்த்து இந்த வீட்ல இந்த அனாதை கிடக்குறாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டா இத கேக்குறதுக்கு இந்த வீட்ல நான் கொஞ்சம் நிறுத்துறியா? யார பார்த்து அனாதன்ற? வாழ வழியில நீ ஏன் இங்க தண்டை சோறு சாப்பிட்டு இருக்க? அவளை பார்த்து நீ பேசாத. ஏய் வேணாம்டா. டேய் என்னடா இது? அத்தா கிட்ட மரியாதை இல்லாம விரல் காமிச்சிட்டு பேசிட்டு இருக்க. பாப்பா வேணாம்ப்பா, விட்டுருங்கப்பா. கால பாருங்கண்ணே, நான் தண்டை சோறா? நீங்க இருக்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்க வேண்டியிருக்கு. அவன் அம்மா வரதா இந்த வார்த்தையெல்லாம் பேசிருப்பானா? ராஜா, சின்ன விஷயம், இத போய் பெருசாக்கி. என் கால் வந்து போனது உனக்கு சின்ன விஷயமா? எல்லாரும் இந்த அனாதைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஈசா பத்தி யார் தப்பா சொன்னாலும் சும்மா விட மாட்டேன். அது நீங்களா இருந்தாலும் சரி, என் அப்பா அம்மா இருந்தாலும் சரி. ஏய் சும்மா இருடா, ஒன்னும் ஆகல, அழாதம்மா. குட் மார்னிங் எவ்ரிபடி. நான் உங்களை எல்லாரும் ஏன் இங்க இருக்க சொன்னேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். எழில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். இப்போ புது எம்டிவே நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அது வேற யாரும் இல்ல, ஈசாதான். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க இந்த குடும்பத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? நான் தப்பிச்சம்பா. இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். இதே கோஆபரேஷன் என் பையனுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வாங்க எம்டி சார், உள்ள போலாம் வாங்க. டை சரியா கட்டுடா. சரி வா உட்கார். ஈசா கமாண்டா. ஈசா, என்ன யோசிக்கிறேன்? என்ன மன்னிச்சிருங்கப்பா. பா, ஒரு Dress வாங்கினா கூட அவன் எனக்கு போட்டு அழகு பார்த்தான்ப்பா அவன் போட்டுப்பான். அந்த சீட்ல அவன் உட்காந்து நான் அழகு பார்க்கணும்ப்பா. டேய் ஈசா, சொல்றது கேளுடா. பா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றது நீங்க கேளுப்பா. என்னடா பைத்தியக்காரமா பேசுற? நீ தான ஏய், கரெக்ட் பர்சன். நீ போய் உட்கார்றா. ஏய், என்னால நீ தான் உட்காரணும். உட்காரணும். பா அவனை உட்கார சொல்லுங்கப்பா. என்னால உட்கார நீ முடியாது. போய் உட்கார்றா. அப்பா சொல்றல, நீ போய் உட்கார்றா. பா, போடா. சொல்லுங்கப்பா, அவனை உட்கார சொல்லுங்கப்பா. என்னால உட்கார முடியாதுடா. எம்டியா எழில் இருக்கிறவங்க தானே உன் ஆசை. சரி, அவனே அவனை உட்கார சொல்லுங்கப்பா. இங்க உட்காரணும். பேசக்கூடாது. ஒரு பிஏ அப்பாயிண்ட் பண்ணிருக்க, வருவாங்க பாருங்க. சுவாதி. சுவாதியா? பா பா பா, நானே போய் உட்காரேன்பா. ஏய், கொஞ்சம் உள்ள வரையா? மே ஐ கம் இன்? கம் இன் சுவாதி. ஹி இஸ் சஞ்சய். ஹாய் ஸ்வாதி. டேய் விடுடா. ஹி இஸ் ஈசா. ஹாய்.
ஹலோ சார் உங்க சீட்டுக்கு போலாம். பாய்மா. பாத்து போடா. ஓகேமா. டேய் டேய் டேய், நானும் கூட வரேன். காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு போ. என்னமா இன்னும் இவன் காலேஜ் போல? டேய், டாடிக்கு அர்ஜென்ட்டா வேலை, அதனால சீக்கிரம் போயிட்டாரு. நீ போற வழிதானே, காலேஜ்ல டிராப் பண்ணிடு. நான் இவள காலேஜ் டிராப் பண்ணுமா? கூட்டிட்டு போனா என்னப்பா? நீங்க சொல்லுங்க ஆண்டி. அது இல்ல மம்மி, இவள பைக்ல கூட்டிட்டு போனா எல்லாரும் ஃபேஷன் டிவியை பாக்குற மாதிரி பாக்குறானுங்க. அதுவும் கரெக்ட் தான். டேய், உன் அத்தை பொண்ணு தானடா, டிராப் பண்ணிட்டு போடா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். போமா. என்ன காதுல? ஒண்ணும் இல்ல. ஹாய், தள்ளி உட்காரு. அவங்க தான் போயிட்டாங்களா, அப்படின்னா ஓவர் பில்டப். நான் சும்மா அவங்க இருக்காங்க ஒரு மரியாதைக்கு சொன்னா உடனே ஏய், கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், லேட் ஆயிடுச்சு. அந்த கருமத்தை போய் நோண்டிட்டு இருக்க. ஏய், போலாம் வாடா. ஏய், அங்க போய் என்னடா பண்ண போற? அங்க பாரு அவள. நோ ஃபிகர், செம்ம ஸ்ட்ரக்சர். பா, சான்ஸ் இல்ல. அங்க பாரு. ஜீன்ஸ்ல
பொண்ண பாக்குற போதும் விடியில பொண்ண பாக்குற போதும் சேலையில் பொண்ண பாக்குற போதும் டென்ஷன் ஏறுதடி. ஹைட்டான பொண்ண பாக்குற போதும் வெயிட்டான பொண்ண பாக்குற போதும் லீனான பொண்ண பாக்குற போதும் எக்கச்சக்கமாகுதடி. முன்னழக பார்த்தாலே எல்லாம் துடிக்குதடி. பின்னழக பார்த்தாலே போது ஏறுதடி. கட்டழகு தேகத்தை மூடி மூடி மறக்காதே. கண்ணாடி மனச உழைத்து போகாதே. அடிக்கடி என்ன பார்த்துக்கடி, அடிக்கடி என்ன தொட்டுக்கடி, அடிக்கடி லேசா அணைச்சுக்கடி, என் இளமை துடுக்குதடி. நிக்கிற பொண்ண பார்த்தா பார்க்க தோணும், பார்க்கிற பொண்ணு சிரிச்சா சிரிக்க தோணும். ஏய் 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 எழுந்துடா. ஏய் என்னடா? நீங்க தான் இருக்கியா? சரி போ, இவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டு இருந்தேன். ஆமா என்னாச்சு? ஐயோ, அவகிட்ட இருந்து உன்னை கூட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடா. ஏய் எவகிட்ட இருந்து? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி வாப்பலாம். லூசா இருப்பான். வாங்க வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்கடா. வாங்க வாங்க வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா மாட்டினடா. ஓகேடா, பார்க்கலாம். பை. சார், இசா இதை வந்துடுறேன்டா. எங்க போயிட்டான்? ஆளே காணோம். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஆதீஸ்வரர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். கொலையாளியை போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. கொலைக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. கொலைக்காரன்
டேய் ஈசா, சீக்கிரம் வாயே, இங்க வந்து பாரு. கொலை செய்திருக்கிறான் என்பது என்னடா மேலும் நிம்மதியா பேப்பர் கூட படிக்க விட மாட்டேங்க. விசாரணையில் அவருக்கு தொழில் வாடா, சம்பந்தமாகவும் இங்க வந்து பாரு. வேறு விதமாகவும் என்னடா ஏன் இவ்வளவு டென்ஷனா கூப்பிடுற? இந்த டேய், நேத்து ஒரு மேரேஜ் போயிருந்தல, அங்க ஒரு மர்டர் நடந்துருக்குடா. Murder ஆ? பாரு. இன்ஸ்பெக்டர் பாண்டியன் நம்ம அவர்கள் போன marriage தீவிர அது? விசாரணை ஆமாண்டா. மேற்கொண்டுள்ளார். ஏய் ஒரு நாளைக்கு 10-15 மர்டர் நடக்குது. இதெல்லாம் சகஜம்டா. சேனலை மாத்துறா. ஹே ட்வின்ஸ், டிவில அப்படி என்னதான் பாக்குறீங்களோ? வந்துட்டாடா ஃபேஷன் டிவி. நான் உன் லைஃப் பார்ட்னர்டா. ஏன் கூட பேசுறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி மாதிரி இவன் கூடயே பேசிட்டு இருக்க. ஏய் என்ன வம்புக்கு இருக்காத. உன் கூட பேச நான் தயாரா இல்ல. நீயாச்சு அவனாச்சு. நீயே ஒரு லூசு, உன்கிட்ட பேசுறான் பாரு அவன். சீ போடா. உனக்கு அழகையே ரசிக்க தெரியல. நீ எல்லாம் ஒரு இன்ஜினியர். என்னடா அப்படி பாக்குற? இவளை கட்டிக்கிட்டா துணி வாங்குற செலவு மிச்சம்னா என்ன சீண்டாம உன்னால இருக்கவே முடியாதா? உன்னை எதுக்கு நான் சீனணும்? உன்னை சீண்டதான் உன் ஆள் இருக்கான்ல. ஹோய், முதல்ல இங்க இருந்து போறியா? ஏதா வேலை இருந்தா பாரு போ. நீ திருந்தவே மாட்டே. இக்கடாது கெட்டு. டார்ச்சர் தாங்கலப்பா. ஏய் சொல்லுங்க யாரா இங்க மரம்? நான் தான் சார். நீ தான் அந்த கடை ஓனரா? ஆமா சார், நான் தான் கடை ஓனர். நேத்து ஃபோன் பண்ணியிருந்தல. ஆமா அதான் அந்த கல்யாண மண்டபத்துல இருக்க கேசிட்டு. ஓ, அதுவா? ரெடி ஆச்சுல? ரெடியா ஓ இருக்கு. எத்துனா. இதோ எடுத்துட்டு வரேன் சார். இதாங்க சார் அந்த கேசட். எல்லாமே பக்காவா இருக்குது இல்ல? எல்லாம் பக்காவா இருக்கு சார். திரும்பி வர வேண்டியது இல்ல? தேவையே இல்ல சார். என்ன மிஸ்டர் பாண்டியன் சார் ஃபங்க்ஷன் நல்லா போயிட்டு இருக்குல்ல? சூப்பர்யா. ஆமா இதென்ன உங்க ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனா? ஆமா சார். சார் 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 இல்ல சார், நான் கஷ்டப்பட்டு அந்த கல்யாண மண்டபத்துல இருக்க கேசட் தான் சார் வாங்கி வந்திருக்கேன். என்னையா பாண்டியன் கண்டதெல்லாம் எடுத்து வச்சிருக்க? சார் நான் எடுக்கல சார், அந்த கடைக்காரன் ஏகாமரை இருக்குது. இன்னும் வரல சார். இப்போ வரும் பாருங்க. என்னையா வரும் போகுன்னு சொல்லிட்டு இருக்க? யோ ஸ்டாப். ஒரு நிமிஷம் பேக் போ. ஸ்டாப். ப்ளே பண்ணு. யாரு அவன் தலையில் அடிச்சுக்கிறான்? ஏதோ மிஸ் பண்ண மாதிரி. அவன் தான் அக்யூஸ்ட். உடனே அவளை செக்யூர் பண்ணியா? எஸ் சார். ஏண்டா அந்த கல்யாண சத்தத்துல ஆதி சார் ஏண்டா கொலை பண்ண? டேய் டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நான் ஒண்ணு கொலை பண்ணல சார். கொலை எதுவும் பண்ணலையா? சொல்றா. டேய் சொல்றா. ஏண்டா என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன இழிச்ச வாய்மை தெரியுதாடா? அது எப்படி யாருமே என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்றீங்க? என்ன விட பெரிய ஆபீசர் வந்தா எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்றா. சார் சொல்லு. என்ன நடந்துச்சுடா? அன்னைக்கு நடந்ததா? ஏண்டா மீண்டும் பிளாஷ்பேக்கா? ஷார்ட்டா சொல்றா. சொல்லு. சார் அன்னைக்கு வந்து சார் அன்னைக்கு நடந்ததா? ஐயோ ஏய். வேலை விஷயமா ஒரு பக்கம் போயிருந்து சார். விசாரிச்ச வரைக்கும் அவன் சொல்றது உண்மைதான் சார். அங்க வேலை கேட்டு தான் போயிருக்கான். ஏயா என் லைஃப்ல ப்ரமோஷனே கிடைக்காதா? யோ இவன் பேண்ட கைட்டி அந்த முக்குச்சந்துக்கு போய் தெத்தி விடு. வேற என்னத்த பண்றது? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? 10 நாள் ஆகுது. கேஸும் கண்டுபிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. ஸ்பெஷல் ஆபீசர் வர போறாரியா? சார் வெல்கம் மிஸ்டர் திராவிடன். டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். நீங்க எல்லா கேஸும் டிஃபரெண்டா டீல் பண்றதா கேள்விப்பட்டேன். தேங்க்யூ சார். ஐ வில் கம் டு தி பாயிண்ட். லிசன் இட். நடந்த ரீசன்ட் மர்டர் கேஸ்ல நம்ம ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. He is Mr. Pandya. He will assist you in this investigation. This is the case file. You go through it. தேங்க்யூ சார்.
என்னாச்சு சொல்லுடா, என்ன நடந்துச்சு? டேய் கேக்குறாங்கல்ல, என்ன நடந்தது? எப்படி அடிபட்டுடுச்சு? பா அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கப்பா. என்கிட்ட சொல்லுவா, விடுப்பா. ஆமா, நீ கேட்டா மட்டும் பதில் சொல்லிட போறானா? என்னமா கொஞ்சிக்கிட்டு இருக்க? அத்தை சும்மா இருங்க அத்தை. என்ன அடக்காதடா. ராஜா சும்மா இருக்கிறியா? டேய் ஈசா, என்னடா ஆச்சு? என்ன என்கிட்டயாச்சும் சொல்றா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் ஏடிஎம் விட்டு வெளில வந்தப்போ என்னன்னு தெரியலடா, திடீர்னு தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கே தெரியலடா. நான் சொன்னா இவங்களாம் நம்பவே மாட்டேங்கிறாங்கடா. நீயாவது என்ன புரிஞ்சுக்கடா. நல்லா நடிக்கிறான் பாரு. அவன் சொல்றத நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அத்தை சும்மா இருக்க மாட்டீங்களா? முதல்ல நீங்க வெளியில போங்க. போறேன்டா. எனக்கு என்ன வந்துச்சு? எக்க எடுக்கட்டாவது போங்க எல்லாரும். என்ன ஒரே சத்தம்? நோ 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 நோ. என்ன கூட்டம் இங்க? என்ன கூட்டம்? இன்னும் இவ்வளவு கிரௌடா இருக்கிறீங்க? வாங்க இந்த பக்கம் வாங்க வாங்க. அப்புறம் ஈசா, நீ இப்படி படுத்து நான் பார்த்தது இல்லையே. ஆமா, என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்கிட்ட மட்டும் சொல்லு சொல்லு. இவன் சொன்னாலும் இவன் சொல்ல விட மாட்டான் போல் இருக்கு. சரி ஈசா, டேக் ரெஸ்ட். சரி வாங்க போலாம். அட வாங்கங்க. சரி நான் முன்னாடி போறேன், பின்னாடி வாங்க. இவன் சொல்ற மாதிரியே தெரியல. படம் பாத்துக்கடா. இறங்கியா சீக்கிரம், மெதுவா இறங்குங்க. போய் சீக்கிரம் கேசட் வாங்கிட்டு வா. சரி சார். போ போ. என்ன ஏகம்பரம் சார், நீ ஒழுங்கா இருக்க மாட்ட போல இது. உள்ள தூக்கி போட்டு 4 முத்து முத்துனாதான் அடங்குவேன்னு நினைக்கிறேன். சார் நான் தான் அன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் சார். டேய், நீ சொல்ற புதுசா வந்தவர் இல்லன்னு சொல்றடா. இல்ல சார். என்னடா சாரு மோரு நீட்டு? உண்மையை சொன்னீனா வீடியோ நீ எடுப்ப, இல்லனா உன் பாடியை நான் எடுப்பேன். சார் உண்மையை தான் சார் சொல்றேன். உண்மையை தான் சொல்றியா? மவனை பின்னி பெடலத்து. பாண்டியன் சார், நீ சொன்ன தேக்கு மரம் இவன் தானா? சார் இவன் தேக்கு மரம் இல்ல சார், ஏகாம்பரம். ஏதோ ஒரு மரையா கொடுத்தானா? சார் நான் எல்லாம் அப்பயே கொடுத்துட்டேன் சார். தம்பி சார், இந்த ஒரிஜினல் கேசட் இருக்க, ஒரிஜினல் கேசட் அத கொடுத்துட்டா ரொம்ப நல்லது இல்ல? சார் கொலைக்காரனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கேக்குறாங்க சார். கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லு. கண்டுபிடிச்சிங்களா சார்? சார் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? ஆமாயா, செத்து போனவனுக்கும் ஏகாம்பரத்துக்கும் சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில செத்து போனவன் ஏகாம்பரத்தோட 4 விரல வெட்டிட்டான். ஆமாயா, அங்க பாரு, கையில 4 விரல் இல்ல. எனக்கு தான் விரல் இருக்கே சார். இல்லையா? பாண்டியா கத்தி எடு. சார் சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் உங்க கேசட் கொடுத்துறேன். டேய் அந்த கேசட் ஏறா. அது பாண்டியா வாங்கிட்டு வா. குட்ரா. இந்தாங்க சார். ஐயோ ஏண்டா, இது அன்னைக்கே குத்துண்டா எனக்கு ப்ரமோஷன் கட்சிருக்கேன்டா. அந்த ஆளு கேட்டது கொடுக்குற. ஏண்டா என்ன பார்த்தா நான் இல்ச்சவாய் மாதிரி தெரியுது உங்களுக்கு? அப்படி சொன்னேன். பாண்டியா சார், ஏய் மவன அப்புறம் வந்து வெச்சுக்கலாம். அப்புறம் வேற வரீங்களா? வாயா. ஏய் நிறுத்து நிறுத்து. யார் அவன் எப்ப பாரு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான்? சார் இவனை நான் ஏற்கனவே இன்டராக்ட் பண்ணிட்டேன் சார். இவனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. இவன் அவங்க கம்பெனி வேலை கட்டு பண்ணுவான் சார். அப்படியா? சரி போடு. ஏய் கொஞ்சம் இரு. அவன் லைட்டா நோண்டற மாதிரி இருக்கு. ஆமா சார். யோ என்ன அவன் மர்டர் பண்றான்? ஏய் ப்ளீஸ் பண்ணு. ஐயோ ஏய் இடியட், இந்த கேசட் ஏற்கனவே நீ பார்க்கலையா? சார் நான் பார்க்கவே இல்ல சார். அந்த ஏகாம்பரம் என்ன ஏமாத்திட்டான் சார். சரி ப்ளே பண்ணு. ஃப்ரீஸ் பண்ணியா? ஏய் 2 சுழி இருக்கு அவன் தலையில. ஃப்ரீஸ் பண்ணு. சார் முகத்தை காட்டாமலே போறான் சார். சார் என்ன விட புத்திசாலியா இருப்பான் போல இது. இவன் பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்க. டேய் என்னடா ஈசா? இல்லடா, எங்கடா அவளை கூட்டு கிளம்பிட்ட? அது இல்லடா, வீட்ல இருந்து போர் அடிக்குதுன்னா அதான் படத்துக்கு போலான்னு தியேட்டர் கூட்டு போயிட்டு இருக்கேன். சினிமாக்கெல்லாம் அவனு போனா 50 கோடி ரூபா டெண்டர்ல வந்து கைது போட்டுட்டு அதுக்கப்புறம் சினிமாக்கு போ. இல்லனா அப்பாட்ட சொல்லி நிர்வாகத்தை என் பேர்ல மாத்தி நான் எம்டி ஆயிடுவேன். அப்பா சாமி முதல்ல அதை செய்டா. ஏய் என்ன உளறற? ஏய் முதல்ல நீ இறங்கு. டேய் என்னடா?
என்னடாவா 50 கோடி ரூபா டெண்டர்டா. ஹலோ கீழே இறங்குறீங்களா? இறங்க முடியாது. முடியாது. இப்போ நீ இறங்கல நான் உன்னை இறக்கிடுவேன். இறங்க இறங்க. ஓவரா. ஏய் முதல்ல நீ போடா. அஞ்சு இங்க வந்து ஏமா தனியா நிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. ஏன் உன் முகமெல்லாம் வாடி இருக்கு, கண்ணு கலங்கி இருக்கு? ஒண்ணும் இல்ல, நானும் எழிலும் சினிமாக்கு போனோம். நல்ல விஷயம் தானே, அதுக்கே அழுவுற? ஈசா வந்தா ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி வழியில அவனை கூட்டிட்டு போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் கூட அவன்கிட்ட தனியா பேச முடியல. எங்க போனாலும் பின்னாடியே வரா, தொல்லை பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் எம்டி ஆயிடுவானா. என்னது எம்டி ஆயிடுவானாமா? சொத்தை அபகரிக்க திட்டம் போடுறானா? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மை போட்டு மயக்கி வச்சிருக்கான். அவன் என்ன சொன்னாலும் இதுங்களும் தலைய ஆட்டிக்கிட்டு இருக்குங்க. சீக்கிரமா நீங்க தான் ஒரு முடிவு கட்டணும். கட்டுறேன். சீக்கிரமே அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கும் ஏழுக்கும் கல்யாணம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா அதை வந்தவன் அதிகாரம் பண்றதா அடக்குறேன்.
என்னையா பண்றீங்க? போங்க. சாரி சார். எழில், டேய் எழில், எழில், ஏமா எழில் பாத்தியா? சென்னையை அப்பயே வெளில போயிட்டாருங்கய்யா. அப்பவே வெளியே போயிட்டாரா? வர எங்க போறான் எப்போ வரான்னு தெரியவே மாட்டேங்குது. பத்மா, பத்மா, என்னங்க என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? எப்படி கத்தாம இருக்க முடியும்? எழில் ஒரு இடத்துக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் சொல்லாம எங்க வெளியே போயிட்டானா? சொல்லிட்டு போலாம்ல, உனக்காக சொன்னானா? என்னங்க இது? உனக்கு என்ன தெரியும்டி? பா, என்னாச்சு? என்ன சொல்றதுடா? எழில் ஒரு இடத்துக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். அவன் எங்க போனதோ சொல்லாம போயிருக்கான். என்ன பண்றது? கோவில் போயிருப்பான்ப்பா. ஓ, இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? டேய், அந்த என்ஆர்ஐ பார்ட்டி ஹோட்டல்ல வெயிட் பண்றானா? சரி. எழில் நினைச்சு ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப யார் அனுப்புறது? நான் போயிட்டு வரேன். நீயும் போலாம் இல்ல? அவன் போயிட்டு வரட்டும். சரி, நீ அங்க போ. எல்லா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தா அங்க இருந்தே எனக்கு போன் பண்ணி பேசு. ஓகே? கண்டிப்பா. நான் போயிட்டு வரேன். நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கப்பா. சொல்லுங்க. ஈஸி. மிஸ்டர் பிரசாதை பார்க்க முடியுமா? அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. ஒரு நிமிஷம் சார். ஆமா சார், வெயிட் பண்றாரு. ஓகே சார். அவர் உங்களை ரூம் நம்பர் 721ல வெயிட் பண்ண சொன்னார் சார். ஓகே. இப்படி பண்ணா லிஃப்ட் வரும், அதுல போங்க. தேங்க் யூ. ஹலோ. சார், இவன் செத்துட்டானா இல்ல செத்த மாதிரி நடிக்கிறானா சார்? யோ, எங்க என் போட்டோ எடுக்கிறேன், வந்து எடியா. யோ, இன்சார்ஜ் யாரு? யோ, யாரையா இங்க? சார், நான் தான் சார். சார் கூப்பிடுறாங்க. வணக்கம் சார். வாங்க இங்க. யாரு உங்க? இந்த பொண்ணு அவரோட வந்தவங்க சார். ஏமா வா இங்க. இந்த ஆள் யாரு? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? மோ கேக்குறல சார், சொல்லுமா. நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சார்.
அவன் எப்படி இங்க வந்தா? இங்க என்ன நடந்தது? நாங்க 2 பேரும் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் சார். திடீர்னு தண்ணிக்குள்ள போயிட்டாரு. ஆளையே காணோம். நானும் கத்தி கத்தி தேடி பார்த்தேன். அவரை காணுமேன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக போனேன். வந்து பார்த்தா டெட் பாடி தான் இருக்கு. வெற்றிவேல் சார், இந்த பொண்ணை பத்தியும் அந்த ஆளை பத்தியும் டோட்டல் டீடைல் கலெக்ட் பண்ணு. கான்ஸ்டபிள். எஸ் சார். பாடி தூக்கியா? ஓகே சார். இறங்கியா, சீக்கிரம் வாயா. பாண்டியன் சார், பாடியை போஸ்ட்மார்ட்டம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். யோ கான்ஸ்டபிள் வாயா. சார் வாயா. பாண்டியன், பாண்டியன் சார் வாயாங்க. சார் சொல்லுங்க சார். டேய், எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? ஆளே காணோம். உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? அது ஒன்றும் இல்லைடா, டெண்டர் விஷயமா என்ஆர்ஐ பார்க்க போனேன்னா அங்கே போன இடத்துல ஒரே தலைவலிடா. என்ன ஆச்சுன்னே தெரில, அதான்டா டைம் ஆயிடுச்சு. டேய், எங்கடா உன் டாலர் காணோம்? போன இடத்துல எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும்டா. என்னையா பாக்குற? இந்த ஒரு க்ளூ போதையா அந்த கிரிமினலை கண்டுபிடிக்கிறதுக்கு? என்ன மிஸ்டர் திராவிடன், கொலை நடந்து 1 மாசம் ஆகிறதுக்குள்ள 2வது கொலையா? உங்களுக்கு தடுமாற்றமா? சார், 2 கொலையும் ஒரே ஆள் பண்ணிருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு சார். செத்து போன 2 பேரும் விவிஐபி மேலிடத்துல இருந்து என்ன பம்பாட் பண்றாங்க. அதோட அந்த பத்திரிகையாரங்க வர சும்மா கேள்வி கேட்கறாங்க. அவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஐ எம் வெரி சாரி சார். என்ன சார் வெரி சாரி? அந்த 2 கொலைக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கா? சாரி சார், இது இன்வெஸ்டிகேஷன் சீக்ரெட். இப்போ என்னால எதுவுமே சொல்ல முடியாது. நான் வரேன் சார். என்னமோ தனியா பேசணும் சொன்னியே, என்னது? ஈசாவோட கேரக்டர் சரியில்லை. அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. புரிஞ்சுக்கோ. அவனை நீ நம்பாத. என்ன வளர்ற? நான் உண்மையதான் சொல்றேன். உண்மையை சொல்றேன் சொல்லிட்டு எங்க நட்பை கேவலப்படுத்தாத. அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ தெரிஞ்சுக்கல. அவன் எம்டி ஆகணும். அதுக்கு நீ டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால அவன் கொல்ல நினைக்கிறான். அவன் விளையாட்டா சொன்னதை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. I am not telling anything wrong. Please listen to me. டெஃபினட்டா உன்னை ஒரு நாள் கொல்ல போறான். ப்ளீஸ், நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். நான் சொல்றத கேளு. இப்படி பேசி எங்க நட்பை அசிங்கப்படுத்தாத. அப்போ என்ன விட உனக்கு அவன் தான் முக்கியமா போயிட்டானா? அப்ப என்ன மறந்துரு. இனிமே என்ன பார்க்காத, என்கிட்ட பேசாத. சரி, அதை விடு. அவனை பத்தி ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. நான் இவ்வளவு சொல்றேன், அப்ப கூட நீ கேட்க மாட்டியா? என்னால கேட்க முடியாது. அப்போ அந்த அனாதை பையன் தான் உனக்கு முக்கியம் இல்ல? யார பார்த்து அனாதைன்ற? இதுக்கு மேல ஏதாவது பேச நடக்கிறதே வேற. எல்லாம் நல்லபடியா முடியும் சார். ஆமா சார். சரி சரி, ஓகே ஓகே. அப்புறம் பாக்குறேன். ஓகே, அப்புறம் பாக்குறேன். வாயா. சார் எங்க இந்த பக்கம்? நீ எங்க இந்த பக்கம்? அத்தையான் சார் கேக்குறீங்க? இப்பெல்லாம் என்ன கேஸ் வருதுன்னு தெரியலங்க சார். சிட்டில இருக்கிற பொண்ணுங்களா மனச காணும்னு என்கிட்ட தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சிட்டில வேற இன்ஸ்பெக்டர்ல இல்லீங்களா சார்? அது இல்லையா, சிட்டில நீதான் அழகான இன்ஸ்பெக்டர். இடியட். ஒழுங்கா ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறது வக்கு இல்ல. மூஞ்ச பாரு. Yes sir. Sir. Okay sir. புடிங்க. நம்ம வேலை விஷயமா வந்தா நம்மள ஓட விட்டான இந்த ஆளு. ஐயோ, எப்பா நம்ம ஓட முடியாது, ஓடிட வேண்டியதுதான். தப்பிச்சு போயிட்டான். நம்பர் ஓடி நோட் பண்ணிட்டோம். அதான சொல்ல வரீங்க? உருப்படி அதாவது சொன்னீங்களே. கழுத்தை பெண்ட் அடியா முதல்ல. ஏய் திராவிடன். ஹாய் பரமசிவம், எப்படி இருக்க? உங்களா இது?
என் வீட்டுக்கு வந்து உன் வீடான்னு கேக்குறியா? உட்கார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நாள் ஆச்சு. கேஸ் பிடிக்கணும்னு வந்து உட்காந்துட்டாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எப்படியோ இப்போது என்ன பாக்குறதுக்கு வந்தியே. தேங்க்ஸ்டா. உண்மையை சொல்ல போனா உன்னை பாக்குறதுக்காக நான் வரலப்பா. ஒரு கேஸ் விஷயமா இந்த பக்கம் வந்தேன். எதிர்பாராதமா உன்னை பார்த்துட்டேன். கேஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதை விட எத்தனை பசங்க உனக்கு? ஒரே பையன். ஒரு பையனா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா, உன் ஃபேமிலி? என் ஃபேமிலி அதோ வந்துட்டானே. அடடடடடா. ஏய் அங்கிள் பெரிய போலீஸ் ஆபீசர். சும்மா இருப்பா. இவனையும் சிவில் இன்ஜினியரா தான் படிக்க வச்சேன். என் லைன்ல தான் இருக்கான். இவ அஞ்சு அவரோட உட்பி. ஓ அப்படியா? ஓகே அங்கிள், நீங்க பேசுங்க. அந்த 5 மினிட்ஸ் வந்துறேன். थैंक यू. ஆமா, உனக்கு ஒரே பையன் தானா? ஏய் என்ன? இவனும் என் பையன் மாதிரி தாடா. இவங்க அப்பா ஒரு இன்ஜினியர். என்கிட்ட ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போனாங்க. ஓஹோ. இவனை சின்ன வயசுல இருந்து எடுத்து நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இவனும் என் பையன் மாதிரி தான். என்னடா அந்த ஏஆர் கன்சர்ன்ல இந்த சிமெண்ட் மெட்டீரியல் எடுத்தீங்களாப்பா? ஆமா. அவனுக்கு பணமே கொடுக்காதீங்க. ஏன்டா? அவன் அமிச்ச மெட்டீரியல் எதுவுமே சரியில்லைப்பா. அது விடுறா. ஈசா என் பால்ய நண்பன், பெரிய போலீஸ் ஆபீசர். இந்த வீட்டுல எல்லாமே ஈசா தான். வீட்டுக்கு வரவு செலவு எல்லாமே தம்பி தான் போல இருக்கு. Thank you. பா நான் வரேன்ப்பா. சரிடா, போயிட்டு வா. வரேன் அங்கிள். டேய் என்னடா? டேய் ஒரு நிமிஷம்டா இருடா. இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலடா. இந்தா சைன் பண்ணு. டேய் இதெல்லாம் முன்னாடியே வாங்கி கூடாதா? மறந்திருந்தா? அங்க வலது கை, இங்க இடது கை. செட் ஆக மாட்டேங்குது. இங்க தானே இருக்கான், விட்டு பிடிப்போம். என்ன பரமசிவம், உன் வளர்ப்பு பையன் இடது கை பழக்கம் உள்ளவரா? அவன் அடிச்சாலும் புடிச்சாலும் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் தான். ஓகேப்பா, அப்ப நான் கிளம்புறேன். ஏன் இது போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொன்ன? அது ஒண்ணு இல்லப்பா, உன்னை பார்த்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்து போச்சு எனக்கு. சார், யானை வெடி மாதிரி உள்ள போனீங்க, புஷ்பான மாதிரி ஆயிட்டீங்க. கொஞ்சம் மூடிட்டு வண்டியில் ஏறீங்களா? அது வெடிக்க வேண்டிய நேரத்தில் வெடிக்கும். போங்க. ஹலோ. அப்படியா? ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். சந்திப்போம், நேரா சந்திப்போம். வணக்கம். என்னதுப்பா? ஒரு குட் நியூஸ். என்னப்பா? நம்ம டெண்டர் போட்டுமே 50 கோடி ரூபாய் ஒர்க் அது நமக்கே கிடைச்சிருக்கு. வாவ், சூப்பர்டா. எல்லாம் உன்னாலதாடா ஈசா. இந்த சந்தோஷமான நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். சீக்கிரமா எழிலுக்கு அஞ்சுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆமா. அப்படியே எஸ்டேட்டுக்கு போய் 4 நாள் தங்கிட்டு வரலாமா? ஐயா, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டு போனீங்க. அப்புறம் இப்பதான் வரீங்க. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, நீங்க நல்லா இருக்கணும். பசங்க காணோம்? ஆமா. அங்க இருக்காங்க பாருங்க. என்னப்பா? எங்கடா அங்க 2 பேரும் காணோம்? உங்க கூட தானே இருந்தாங்க. எங்க கூட இருந்த உன்னையேண்டா நான் கேக்குறேன். சரி சரி, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? சின்ன சிறுசுங்க எங்கயாவது சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. பா டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் கூட்டு வரேன். நீங்க காலை போய் வெயிட் பண்ணுங்க. சரி சரி, சீக்கிரம் கூட்டு வா. வாங்க. எழில், எழில். ப்ளீஸ் யா, ஒண்ணே ஒண்ணே பத்தியா. ஏய் பத்தியா, இதுதான். ஏய், இதுக்கு தான் தனியா கூட்டிட்டு வந்தியா? டேய்
கொஞ்சம் கேப் கிடைக்கூடாதுப்பா. 2 பேரும் எங்கேயாவது போய் ஒதுக்கிடுவாங்க. கோவிலுக்கு வந்தா கூட எப்படியா? ஏல், எங்கடா இருக்க? எங்கடா போயிட்டா? ஏல், கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி அலையறான் பாரு. சா, ஏல். ஏய், ஏல். இவ்வளவு குரல் கொடுத்து நீ ஏன் வரலன்னு இப்பதான் தெரியுது. கோவிலுக்கு சாமி கும்பிட கூட்டம் வந்தா இங்க ஒரு சாமியை கும்பிட்டு இருக்கேடா. வாடா, சீக்கிரம் வாடா. வா வாடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா ஈசா. அது அப்புறம் பூஜை நேரத்துல கரெக்டா கரடி மாதிரி வர. அதான் ஈசா. ஈசா, அந்த பாறையை பாரு, ரொம்ப வித்தியாசமா இல்ல? ஆமாண்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், அத பார்த்தாலே பயமா இருக்கு. வாடா போலாம். ஏய், வாடா கிட்ட போய் பாத்துட்டு விட வா. மாட்டியே. ஏய், வேண்டாம். நான் பாத்துக்கறேன், வா. அங்க எங்கப்பா போறீங்க? இல்ல, அந்த பாறை ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அதான் போய் பார்க்கலான்னு. பொழுது போன நேரத்துல இங்க போகாதீங்கப்பா. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சொல்றத கேளுங்கப்பா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏய், அவர் கிடக்குறாரு, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. நீ வாடா ஏய், போலாம். வேணாம்டா. நான் பாத்துக்கிறேன், நீ வாடா போலாம். போடா, வா. போங்க போங்க. டேய், உள்ள போய் பார்க்கலாம். ஏய், நான் வரல. நீ வேணா போ. ஆளை விடுறா. ஏய், வாடா, நீ வா. நான் வரல, நீங்க வேணா போங்கப்பா. சரி, இங்கே இரு. சொல்றத கேளுடா. வாடா. எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்ன பண்றாங்க? டேய் ஈசா, அங்க பாரு, அந்த சிலையில இருந்து ரத்த ரத்தமா வருது இல்லடா? ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. டேய், உன்னதான்டா ஈசா. ஈசா, ஈசா, அதுக்குள்ள எங்க எஸ்கேப் ஆயிட்ட பத்தியா? எங்கடா போன ஈசா? வரமாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். டேய் ஈசா, டேய் ஈசா, எங்க போய் தொலைஞ்சா இவன்? டேய், ஏன் இந்த மாதிரி பண்றான்? டேய், ஏன் இந்த மாதிரி பண்றா? டேய், ஏப்பா, அப்பவே சொன்ன கேட்டீங்களா? அங்க போனதுல ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருக்கோம். கொல்லிமலை சாமியார்ட்ட போய் உபதி வாங்கி பூசிக்கிங்க, எல்லாம் சரியா போயிடும். போங்க, சீக்கிரமா போங்க. இப்ப யோசிச்சு என்ன பண்றது? அவன் மோசமானவன், அவனை நம்பாதீங்கன்னு அன்னைக்கே சொன்னேனே. இந்த வீட்டுலதான் ஏன் பேச்சுக்கு மரியாதையே கிடையாது. நான் அவனுக்கு என்ன குறை வச்சேன்? அவனையும் நான் பெத்த புள்ள மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். அவன்
அவன் ஒவ்வொரு தடவையும் ஏழையில கொன்னுடுவேன்னு சொன்னா அன்னைக்கு என் கண்ணு முன்னாடி ஏழையில கொல்ல வந்தான். அந்த நேரத்துல அவன் மனுஷன் மாதிரி இல்ல ஒரு மிருகம் மாதிரி இருந்தான். அவனை நீங்க தான் புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவன் உங்களை ஏமாத்துறான். அவனை நம்பாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. அவன் என்னைக்கு அந்த ஏழைய கொன்னுடுவான். நிச்சயமா அவன் ஏழையில கொன்னுடுவான். நீங்க தான் அவன் மேல பாசமா இருக்கீங்க. ஆனா அவன் ஐயோ 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 ஐயோ, இப்பேற்பட்ட கொலைகாரனை போய் புள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே, அதான் அனாதையா வந்தவன் இன்னைக்கு வீட்டையே ஆள பாக்குறான். செருப்ப வீட்டு வாசல்ல விட்டுக்கணும், அதை விட்டுட்டு பூஜை மறைக்க கொண்டு போய் விட்டீங்கல்ல, அதனாலதான் அவன் இன்னைக்கு அவன் புத்திய காமிச்சிட்டான். நீங்க சொன்னா போலீஸ் அவனை பிடிக்கும்னு முதல்ல அவனை பிடிச்சு கொல்ல சொல்லுங்க. நம்ம ஈசாவா இப்படி பண்ணா என்னால இதை நம்பவே முடியல. நீங்க நம்ப மாட்டீங்க, ஏன்னா அவன் மேல அவ்வளவு பாசம். என்னைக்காவது ஒரு நாள் அவன் நம்ம ஏழை கொல்லத்தான் போறான். ஏன்னா அவனுக்கு நம்ம சொத்து மேல ஆசை வந்துருச்சு. நம்ம அஞ்சு கிட்டயே நான் எம்டி ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க ரெண்டு பேரும் அவன் மேல வச்சுட்டு கண்மூடித்தனமான பாசம் தான். திராவிடா, நான் பரமசிவம் பேசுறேன். சொல்லு பரமசிவம். ஈசாவை அரெஸ்ட் பண்ணிடுங்க. கண்களிரண்டின் இமைகளை போலே இத்தனை நாளாய் நான் தான் இருந்தேனே. என் நண்பனின் மனதும் குழந்தையை போலே என்று தானே நானே உணர்ந்தேன். எனக்காக நீதானே, உனக்காக நான் தானே. நீ இன்றி நான் இல்லை, நான் என்றே நீ இல்லை. ஐயோ பாவம், ஐயோ பாவம், இது என்ன அநியாயம். மனதும் மனதும் துடிக்குது துடிக்குது எனக்குள்ளே அவமானம். கண்கள் இரண்டின் இமைகளைப் போலே இத்தனை நாளாய் நான் தான் இருந்தேனே. என் நண்பனின் மனதும் குழந்தையை போலே என்று தானே நானே உணர்ந்தேன். இன்றுதானே உணர்கிறேன், என்னை நானே கேட்கிறேன். உள்மனதின் அழுக்க எல்லாம் கழுவப் போகிறேன். 10 மாதம் சுமந்தவள் பாதியிலே போய்விட்டாள். தத்தெடுத்து வளர்த்தவன் தினம் தினம் சாகிறான். உடல் பொருள் எல்லாமே எனக்காக கொடுத்தவன் இதயத்தில் தீபத்தை ஏற்றி வைத்தவன். இன்னொரு ஜென்மம் என்று இருந்தால் உனக்கு தாயாவே அந்த பிறவி முழுவதும் கண்ணில் வைத்து இமையாய் நான் வாழ்வேன். என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியா தூங்குறியா நீ? நான் ஒண்ணும் பண்ணலையே சார். என்னது சார், ஒண்ணுமே சார், பண்ணலையா? சார், தூக்குறியா சார், அவனை? சார், சார், நான் ஒரு தப்பு பண்ணல சார். சார், என்னை அடிக்காதீங்க சார், சார். ஐயா, வலிக்குது, வலிக்குது சார். சார், எங்க சார்? ஒதுங்க சார், ஒதுங்க சார், அடிக்காதீங்க சார், ஒதுங்க சார், என்ன? ஓடா, ஒதுங்க சார். ஏய்,
சார் நான் பண்ணல சார் விட்டுருங்க சார் நான் ஓடிடுறேன் சொல்லி தொலைண்டா. ஏன்டா எல்லாரும் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்றீங்க? என்னோட பெரிய அதிகாரிங்க வந்தா எல்லா விஷயத்தையும் கொட்டிடுறீங்க. என் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு இச்ச வாய் மாதிரி தெரியுதாடா? ஒண்ணு தெரியாது என்னங்க என்னங்க ஈசா இப்ப எங்க இருக்கா? எப்படி இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, ஏன் இப்படி செஞ்சீங்க? அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாருங்க இருக்காங்க? போங்க போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்க. போங்க. எனக்கு மட்டும் வேதனை இல்லைன்னு நினைக்கிறியா? என்ன பண்றது? நம்ம எழில் உயிர் நமக்கு முக்கியம். அவன் அடிச்சது, அவனை கொல்ல போனது அஞ்சுவே பார்த்ததா சொல்றாளே, எப்படி நம்பாம இருக்க முடியும் சொல்லு? அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. தப்பு பண்ணிட்டீங்களப்பா. ஏப்பா நீ எதுக்கு இங்க வந்து? நீ போய் படுப்போம். இல்லம்மா, ஒரு பாவம் அறியாதவள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களேப்பா. என்னடா வளர்ற? இப்படி போட்டு அடிச்சிருக்கா? உன் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? உங்களுக்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாதுப்பா. மூத்த புள்ளன்னு சொல்லுவீங்களே, நீங்களாப்பா? ஆமாடா சொன்னேன், இப்போ இல்லன்னு சொல்லல. ஆனா என் புள்ளைக்கு அவன் எம்மனா மாறும்போது நான் சும்மா இருக்க முடியுமா? இங்க பாரு எலி, பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது உன் நன்மைக்காக தான் இருக்கும். இதுக்கு காரணமே நீதானா? ஆமாண்டா, எனக்கு நீதான் முக்கியம். என்ன பெரிய ஈசா சொத்துக்காக உன்னை கொல்ல போறான். உனக்கு என்ன தெரியும்? அவன் எனக்கு ஒரு நல்ல நண்பன் மட்டும் இல்லப்பா, எனக்கு ஒரு நல்ல குருவா இருந்திருக்காப்பா. அடிக்கடி சொல்வான், இந்த உலகமே நீதான், நீ இருக்க வரைக்கும் தான் ஈசான்னு. அவன் சொல்ற வார்த்தை இன்னும் காதுல கேட்டுட்டு இருக்குப்பா. அவனை எல்லாருமே தப்பா நினைக்கிறீங்க. அங்க என்ன நடந்தது தெரியுமா? அந்த குகைக்குள்ள போறப்ப அவன் உள்ள வரமாட்டேன்னு தான் சொன்னான். ஆனா நான் தான் கட்டாயப்படுத்தி கூட்டு போனேன். அங்க உள்ள போனப்ப பேயோ பிசாசோ என்ன கரும பிடிச்சதோ தெரியல. அதான் அவன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாப்பா. நீ சொல்ற மாதிரி பேய் பிசாசு பிடிச்சிருந்தா அவன் எல்லாரையும் அடிக்கணும், உன்னை மட்டும் ஏன் குறி வச்சு அடிக்கணும்? நீ பேச கொலைகாரன் ஆயிடுவேன். அவளை ஏன்டா திட்டு? அவ கேட்கறது கரெக்ட் தானே? அவன் உன்னை மட்டும் ஏன் அடிக்கணும்? அந்த வேதனை தானே நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அவனை பார்த்திருக்கீங்க, அவனை வளர்த்திருக்கீங்க. நான் ஒரு வார்த்தை அவனை செத்துடுன்னு சொன்னா செத்துருவாப்பா. அப்ப இல்லாத வீடு எனக்கு வேணாப்பா. வேணாம் 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 வேணாம், அவனோட தான் நான் வருவேன். ஒரு பாவாரியாத அவனை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்களா சார்? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அது மாதிரி பண்ண மாட்டான் சார். அவனை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் தயவு செஞ்சு கேட்கிறேன் சார், அவனை விட்டுருங்க சார். விட்டுருங்கன்னு சொல்றீங்க. நீ நான் பென்சில் கூச வச்சிருக்க, அது ஏதத்துக்கு? கத்தி இல்ல நான் தீட்டி வச்சிருக்கேன், அதை நான் போட்டுருவேங்குது. யாருன்னு பாக்குறியா? ஒன்னத்தாண்டா. அவனை பத்தி உங்களுக்கு தெரியல, அவன் அந்த மாதிரி கிடையாது. என் நண்பனை பத்தி எனக்கு தெரியும் சார். டேய், உங்க அப்பா சொன்னா பிடிக்கிறதுக்கும் நீ சொன்னா விடுறதுக்கும் கிரிக்கெட் கிரவுண்ட் நினைச்சிட்டியா? போலீஸ் ஸ்டேஷன்ரா. ஏய், இவன் ஏற்கனவே வாண்டட் கேஸ் தெரியுமா உனக்கு? இது பாரு, இனிமே உங்க அப்பனே வந்து கேட்டா கூட நான் விட மாட்டேன். போயிடுங்க போடா.
உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன் சார். சார் சார் அவளை விட்டுருங்க சார். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஏடா விடு விடுன்னு சொல்றியா? அவன பிப்பேடா பொறுக்கியாடா? பக்கா கொலைகார கிரிமினல் அவன். சார் சார் அவன் மேல பண்ணிருக்க மாட்டான் சார். சார் ப்ளீஸ் சார் அவளை விட்டுருங்க சார். சார் கெஞ்சி கேட்கிறேன் சார். புரிய மாட்டியா நீ? சார் பாவம் சார் அவன் அப்பாவி சார். அவளை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் அவனை கொண்டாலும் பரவாயில்ல சார். சார் கெஞ்சி கேட்கிறேன் சார். அவளை விட்டுருங்க சார். டேய் என்ன டென்ஷன் பண்ணாத, மரியாதையா போயிடு. அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார். சார் இவன் என்ன சார் சொன்னதே சொல்லி ஒரே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஒரே புளிப்பா இருக்கு சார். அவ இல்லாம நான் போக மாட்டேன் சார். அவெல்லாம் போக மாட்டியா? ஒரு அரை விட்டனா மூஞ்செல்லாம் பேத்துக்க மாமனே. டேய் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுக்கு பொறுமையா பேசிட்டு இருந்த தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டோட பையன் நீ. அந்த ஒரே காரணத்துக்காக தான். இல்ல உள்ள தூக்கி லாடம் கட்டிருப்ப உன்னை. போடிங்கிறது சார் அப்பாக்கு அவனை பத்தி தெரியாது. அதனால தான் அவன் மேல போய் கேஸ் கொடுத்திருக்காரு. பாதிக்கப்பட்டவனா நான் தான் சார் அவன் மேல கேஸ் கொடுத்துக்கணும். நானே சொல்றேன் அவன் கொல்ல வரல சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அவனை. டேய் என்கிட்ட சட்டம் பேசுறியா நீ? அவனுக்கு ஏதாவது ஆச்சு உங்களை சும்மா விட மாட்டேன். யோ பாடியா தூக்கி எறிய அப்படியே அவனை. என்னடா அவன் இல்லாம என்னால போக முடியாது சார். அவனை விட்டுருங்க சார். தூக்கிட்டு போங்கயா. ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்க அவனை விட்டுருங்க. ப்ளீஸ் சார் அவனை விட்டுருங்க சார். அது லூஸ் கண்டா ஆட்டோமேட்டிக்கா வெடிக்கும். மேல தூக்கு மேல. அவனை விட முடியுமா முடியாதா? அவனை கொண்டு வாங்க அதனால விட மாட்டேங்கிறீங்க. முட்டாள் அவனை விடலனா நான் செத்துருவேன். அவனை வெளிய விட்டா உன்னை போட்டு தள்ளுவான்டா அவன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வெயிட் டேய் டேய் சொன்னா கேளுடா. டேய் உனக்காக உன் ஃப்ரெண்ட் உயிரே கொடுக்கறேன்னு சொல்றான்டா. இப்போது உண்மையை ஒத்துக்கடா. மாட்டானே. டேய் வாடா. டேய் இப்பா இந்த கண்ணை குத்திருப்பா. நானே சுட்டது இல்ல. கூட்டிட்டு போ. போடா சீக்கிரம் எடுத்துட்டு போ. டேய் நடிக்காதடா. பெரிய நடிகடா நீ. டேய் உன் தலையில நீயே மண்டவாரி போட்டுக்கோ. போ. சார் ஏன மாதிரி கம்பீரமா உள்ள போனீங்க. பூனை மாதிரி மியான ஆயிட்டீங்களே. வாங்க. ஏன்டா என்ன வெளில கூட்டு வந்த? நான் உள்ளே இருந்திருப்பேன்ல. டேய் ஸ்டூபிட் மாதிரி பேசாத. மத்தவங்க மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும். நீ வேற ஏதாவது பேசு. நான் உன்னை அடிச்சேன்னு நினைச்சு தான் போலீஸ் என்ன பிடிச்சாங்க. அந்த மாதிரி நான் செய்வேனாடா? என் மனசால கூட உன்னை புண்படுத்தணும்னு நினைச்சது இல்லடா. டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா. நான் போய் உன்னை தப்பா நினைப்பேனா? ஏதோ நம்ம பேட் டைம் இது மாதிரிலாம் நடந்துச்சு. விட்ரா. அப்பவே அந்த பெரியவர் சொன்னாரு கொல்லிமலைக்கு போய் அந்த சாமியாரை பார்க்க சொல்லி. இப்ப நேரா அங்கதான் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு வந்த உடனே நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும்டா. கவலைப்படாதடா. நான் இருக்கேன்டா அவன் கூட. இந்த குழப்பமான சூழ்நிலையில நான் தனியா ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு தேவை. நானும் எத்தனை கேஸை முடிச்சிருக்கேன். முடியாதுன்னு மூணு கேஸ் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன். ஆனா இந்த கேஸை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். சில குற்றவாளிங்க செய்யாத குற்றத்தை கூட அடி உதைக்கு பயந்து செஞ்சேன்னு ஒத்துக்குவாங்க. ஆனா இந்த கேஸ்ல தான் எவ்வளவு அடிச்சாலும் அவங்க கிட்ட இருந்து எந்த உண்மையும் வரவழைக்க முடியல சார். ஆனா ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் சார். என் நண்பரை நான் கொன்னுடுன்னு நீங்க நினைச்சா என்ன கொன்னுடுங்க சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் சார். அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அவன் உண்மையை சொல்றானா பொய்ய சொல்றானான்னு என்னால கால்குலேட்டே பண்ண முடியல சார். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க எவிடன்ஸ் வச்சு அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். மென்டல்னு சொல்லி உள்ள தள்ளிடலானா அதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை சார். டாக்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த நபருக்கு மேனியாக் சைக்கோஸ்ங்கிற வியாதி இருக்கிறதா தெரியுது. இந்த மாதிரி வியாதி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிருகம் மாதிரி மத்தவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி மேனியாக் சைக்கோஸ் உள்ள பேஷண்ட்டுகளை சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா இந்த வியாதி அதிகமாயிடும். அடிக்கடி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு மனநல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். இல்ல டாக்டர் அவனை பார்த்தா மென்டல் மாதிரி தெரியல. நோ அவன் ரொம்ப நாளைக்கு மேனியாக் சைக்கோஸ் வந்த மாதிரி நினைக்க முடியாது. டாக்டர் சொல்றத வச்சு பார்த்தா ஒண்ணு அவனா உண்மையை சொல்லணும், இல்லன்னா அவன் உணர முடியா ஏதாச்சும் நடக்கணும். சார் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க பாண்டியன். இது வரைக்கும் நடந்த கொலை சம்பவம் எல்லாமே கரெக்டா ஈவினிங் 5 மணிக்கு மேல தான் நடக்குது.
அது மட்டும் இல்லைங்க சார், எல்லாமே பௌர்ணமி தான் நடந்திருக்கு. இன்னைக்கும் பௌர்ணமி தான். நீங்க சொன்ன இன்சிடென்ட்டும் 5 மணிக்கு மேல தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சார். தாகமா இருக்குடா. போற வழியில எண்ணெய் கிடைக்கும், குடிச்சிட்டு போலாம். கொஞ்சம் தூரம் தான்டா, பொறுத்துக்கோ. வெற்றிவேல் ஆன் பண்ணு. சீக்கிரம் போனியா? அப்படியே டைட் ஆக்கு, டைட் அப்படியே டைட் பண்ணு. ஓகே டைட் பண்ணியா? அப்படியே ஒயிட் ஆக்கு. ஓகே ஒயிட் நிறுத்து. வெற்றிவேல் ப்ளீஸ் பண்ணு. இவன் மேல் கொலைகாரன். வேல் சார், 2 கொலை இவன் மேல் பண்ணிருக்கான் சார். எது சார் சொல்றீங்க நீங்க? அவன் கழுத்துல போய் டாலர். வேல் மிஸ் பண்ணிட்டேன் சார். நம்ம கையில இருந்து மிஸ் பண்ணிட்டுமே வேல். கம் ஆன் குயிக். ஹலோ பரமசிவமா? ஹலோ பரமசிவமா? சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லப்பா. உன் பையனுக்கு எதுவும் ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு. என்ன ஒண்ணு, அவங்க எங்க போயிருக்காங்க, அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குப்பா. வேற ஒண்ணும் இல்ல. அவங்க போயிருந்தா கொல்லிமலைக்கு தான் போயிருக்கணும். எதை வச்சு சொல்ற? கொல்லிமலையில ஒரு சுவாமியார் இருக்காரு, அவரை போய் பார்த்தா எல்லாம் சரியாயிடுன்னு என் பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால ஈசாவை என் பையன் அங்கதான் கூட்டு போயிருப்பான். இது ஒண்ணு போதும் பரவசிவம் எனக்கு. அவனை நான் பிடிச்சிடுறேன். ஹலோ நாட் ரீச்சபிள் வருதியா? நான் ட்ரை பண்றேன் சார். பண்ணு. நான் ஸ்பெஷல் ஆபீசர் திராவிடர் பேசுறேன். அங்க TN45 AB 5010. இண்டிகா சில்வர் கலர் சார். இண்டிகா சில்வர் கலர் வந்ததா? இப்பதான் சார் பாஸ் ஆச்சு. தப்பிச்சானே. ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குறியா? விட்றா. ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஹலோ எஸ் சொல்லுங்க சார். நீங்க கொல்லிமலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இமிடியேட்டா ஃபோன் பண்ணி TN45 AB 5010 டாடா சில்வர் இண்டிகா. சில்வர் இண்டிகா இமிடியேட்டா கேட்ச் பண்ணுங்க. ஓகே சார். குயிக். போனவன் இன்னும் ஆளை காணுமே. இசா, டேய் இசா, எங்க போனா இவன்? இசா, 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 டேய் எங்கடா போனா? இசா, டேய் என்னாச்சா? என்ன அப்படி பண்ற? இசா, ஏன்டா அப்படி பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? டேய் இசா, டேய் நான் தானே கேளுடா. டேய் இசா,
ஏண்டா எவ்வளவு வடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டியா நீ? அவனை ஏன்டா கொல்ல பாக்குற? அவனும் உன் நண்பன் தானே. நான் இதுக்கு சார் அவனை கொல்லணும் இப்போ சொல்றேன். நான் அவனை கொன்னுடுவேன் நீங்க நினைச்சா என்ன கொன்னுடுங்க சார். எப்ப பார்த்தாலும் இதே சொல்லி என்ன டென்ஷன் ஆகுற? கான்ஸ்டபிள் தென்னு கண்டுக்கடா அவனை. அப்பதான் புத்தி வரும் அவனுக்கு. ஓடி. ரமா 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 என்ன பாரு கண்ணு திறந்து பாரு. அங்க பாரியா வெறும் மாதிரி கத்திட்டு இருக்கா. தண்ணி எடுத்து வந்து போலாம். சீக்கிரம் வாங்க போலாம். வாங்கியா ஏண்டா இந்த வயசுல பீடி கேக்குதா? காக்கா இனிமே தப்பலாம் பண்ண மாட்டேங்கா. ஏய் இந்த வண்டி வேணும்னா தரேன். இனிமே பீடி குடிக்க கூடாது. அப்படி குடிச்ச இந்த வண்டியை உடைக்கிற மாதிரி உன் கையை உடைச்சிருவேன். அக்கா வால்கா ஐயா குடுங்க. எவங்க எங்க போற? எவங்க நில்ல. ஏய் மோல நீ நில்றா. ஓகே ஓகே இவனா சூட்டு. நில்றா எங்கடா வரடா நில்றா நில்றா. அப்புக்கு பாக்க அவன் அல்டமா கடிக்க மாட்டே போ. நான் கூட இல்ல குறச்ச. பா அடி வராதா. நீ வாடி. எங்க போனா? இங்கதானே வந்தான். எங்க போயிட்டான்? நல்ல கால் இருக்கிற நம்மளாலே ஓட முடியல. இந்த பையன் எங்க ஓடி போயிட்டான்? எங்க போறேன் வரட்டும் பாத்துக்கிறேன். வாடா போயிட்டாவா. இதுவா
ஏய் இங்க எதுக்கு வந்த? இவங்க ஐயோ சரி சரி எந்திரி எந்திரி சீக்கிரம் கிளம்பு. என்ன பாக்குற? போ போ. நீ இங்க வந்தத என்ன பார்த்தத யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது சரியா? சரி போ போ. மாப்பிள கிளாஸுக்கு டைம் ஆச்சு வாடா போலாம். ஏய் கிளாஸுக்கு போய் என்னடா பண்ண போற? லெக்சரே வந்திருக்க மாட்டாரு. அட போடா. நீ போ நான் வந்து பேசுறேன் போ. சமங்க நானும் உங்க கூட உள்ள வரேன் சம்பாங்க. நீ வரக்கூடாது போ. தினமும் உள்ள நீங்க ஓட்டி போறீங்க, நான் வரவே முடியல. தினமும் இங்க வரேன், இங்க உட்காந்துருக்கேன், அதுக்கப்புறம் உங்களை கூட்டு போறேன். இதே வேலையா போச்சு. என்ன கூட்டு போ சம்பாங்க உள்ள. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி உன் பிள்ளைங்க போவாங்க, அதுங்க கூட சேர்ந்து நீயும் காலேஜுக்கு போ. இப்போ பொத்திக்கிட்டு வீட்டுக்கு போ. ஒரே கருப்பாய். நான் ஒண்ணும் கருப்பு இல்ல, உன் மூஞ்சிய பாரு தெரியும். ஐயோ பிரம்மா நீ கிளம்பு, இல்ல உன்னை பிச்சை எடுத்துருவாளுங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் என்ன கரிச்சு கொண்டுட்டே இருக்காங்க. சரி சரி நீ போ. நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் காத்துட்டு இருப்பேன். சரி நீ போப்பா. அச்சி யாரா அவன்? கூட்டு வரான் கூட்டு போறா? ஆமா மாப்பிள நானே டெய்லியும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இவனை எடுப்பா இருப்பானோ? அவன் தானே அவன் கூட அடிக்கடி வர்றேன். அப்படியா? ஏய் உனக்கு தெரியுமா? தெரியுமே, எப்ப பார்த்தாலும் கிண்டல். ஏய் இந்த வந்துருச்சு. இல்லடி ஆள் என்னமோ டக்கரா இருக்க, ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் மாத்தணும் வச்சுக்க, சூப்பரா இருப்ப. கிராமத்து கிளியில எப்பவும் கிளு கிளிப்பா இருக்க வேணா? என்னடா வச்சு கரெக்டா சொன்னடா. அப்பதானே எங்களுக்கு ஒரு கிக்கு வரும். வரும் வரும் தொடப்ப கட்டையும் சேர்த்து வரும். வரட்டும் காலேஜ் சேர்ந்தே பெருக்கிடுவோம். ஆமா யார் அந்த? உன்கிட்ட ஒரே ரொமான்ஸா இருக்கா என்ன? உனக்கும் ஏதாவது கனெக்ஷனா? ஹேய் அவரை பத்தி பேசுன சிறப்பு பிஞ்சிடும். வாங்கடி. என்ன மாப்ள சிக்கவே மாட்டேங்கிறாளே. சிக்க வைக்கிறேன்டா. சும்மாவா? ஆமாக்கா சும்மாதாக்கா. நடக்குது நடக்கட்டும். போக்கா நீ எப்ப பார்த்தாலும் அப்படிதான்க்கா. என்ன இவ ஒரு மாதிரியா தெரிஞ்சிட்டு இருக்கா? ஏமங்க இங்க வா. ஏமங்க இங்க வா. ஏன் சொல்ற? நீ வரலன்னா நான் வந்துடுவேன் ஜமாங்க. இது ரொம்ப தேவையா? இப்ப பார் கண்ணுல தூசி போட்டு நிக்கிறேன். என்ன நினைப்பாங்க? சொன்னா கேட்க மாட்டியே. நான் தான் இங்க வர வேணாம்னு சொன்னல, ஏன் வந்த? கண்ணுல தூசி வந்துச்சு, ஏன் வந்தா கேக்குறத? சரி சரி கத்தாத, கண்ணை தர. ஏய் நல்லா தர. சரி அப்படியே இரு. பிரம்மதேவா என்னை ஏற்றுக்கொள்ளடா.
வெட்கத்தை விரட்டவா சொர்க்கத்தை கொடுக்கவா விடியலுக்கே தடை போட்டு விடடா காதல் போரிலே காளையின் தீரிலே வென்று நிற்கிற எண்ணம் வென்று தின்கிற எக்கச்சக்க இம்சைகளை நீ தர வேண்டும் இல்லை என்றால் என் சாபம் பலித்திடுமே ஒட்டுமொத்த முத்தங்களை குத்தகைக்கு எடுத்து இஷ்டமாக ஆராய்ச்சி செய்திடடா காதலாறு வேகம் பாரு இன்பத்துக்கு எல்லை இல்லை நீந்தி பாரு ஓ பிரம்மதேவா பிரம்மதேவா என்னை ஏற்றுக்கொள்ளடா பிரம்மதேவா பிரம்மதேவா என்னை அணைத்துக் கொள்ளடா ஏய் எங்கடி போறீங்க காலேஜ்குள்ள சிகரெட் பிடிக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அறிவு மச்சான் உன்கிட்ட இருக்கே நம்மள்ட்ட பேர் இருந்திருக்கு இருந்தா கொடுத்துட்டு போறது போங்கடா பொழக்க தெரியுங்களா செம்மங்கியோட ஆளு வரான்டா. செம்மங்க எங்க இருக்கு? உள்ளதா இருக்கா ரொம்ப தான் பிஹேவ் பண்ணிக்கிறீங்க. மச்சி எல்லாருக்கும் ரெண்டு தான் இவன் முட்டை எப்பறம் ஒன்றிலே வரான். ஏய் அவன் கலரை பார்த்தா ஆள் 7.5 வர மாதிரி இல்ல? சரியா சொன்ன மாப்ள, அதுல வாகனம் வர மாதிரியே இருக்கு. செம்மங்கி சரி, இவனை பார்த்தா சொங்கி பையன் மாதிரி இருக்கா? செம்மங்கி இவனுக்கு எப்பறம் டாலி ஆச்சு? மாப்ள அது எப்படியோ டாலி ஆச்சு. அந்த இனிமே இந்த காலேஜுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாப்ள வந்துட்டான்டா. ஏய் இல்லடா, எங்க போயிட்டு இருக்க? செம்மங்கிய பார்க்க போறேன். என்னது செம்மங்கியா? இந்த 10 அசெம்பிளி தான் இங்க நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க? ஏய் இல்லடா, அது என்ன உன்ன மாதிரியே வேட்டியும் ஏறி இறங்கி இருக்க? உன எத்தனை? அதெல்லாம் தெரியும். தெரியாதாம்ல, அளந்துடுவோம் 4 8 நீ சொன்னா தெரியா மாப்ள, அளந்துடுறேன். இல்லடா இல்லடா, பெரிய மைனர் இந்த துண்டு வேற இல்ல. இனிமே இவன் இந்த காலேஜ்குள்ளே வரக்கூடாதுடா. நீங்க பள்ளிக்கூட பள்ளிக்கூடம் படிக்கிற மாட்டா. அப்ப நம்ம எல்லாம் 3ஆம் கிளாஸ் பசங்களாண்டா. அப்ப சின்ன பசங்க விளையாட்ட காட்டிட வேண்டிய பாவம் இந்த பிரம்மா எப்ப பத்தி இப்படிதான் பண்றாங்க. என்னடி பாவம். அம்மா என்ன பார்க்க போற? யாரா அவனை தட்டா? இப்படியே போய் பாரு. ஏன் கையிலே பிடிக்கிற நீ? சம்பிக்கு பிரம்மாவை போட்டு அடிக்கிறாங்க. எங்க கீழே வாங்க, இந்த ஜென்மத்துக்கு மறக்க கூடாதா? அட பாவீங்களா, இந்த பாவத்தை ஏன் அப்படி சித்திரவதை பண்றீங்க? நீங்களும் படிச்சவனுக்கு தானே, கொஞ்சம் கூட அறிவு இல்ல. இப்படி பொறுக்கித்தனம் பண்றதுக்கு தான் காலேஜுக்கு வரீங்களா? பொறுக்கீங்களா? திமிரு இருந்தா என் மேல காலை துப்புடி. என் மேல கை சொல்ல நீ என்ன பண்ற பாரு. வாரத்தை வாங்க விட மாட்டேன்டி. உன்னால இந்த காலேஜுக்கு பெரிய அவமானம். உன்னை 1 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். ஏய் இங்க என்ன கூட்டம்? என்ன கிளாஸ்க்கு போங்க. போமா, அவனை கூட்டிட்டு நீ சீக்கிரமா போ. என்னால தானே உன் கால ஊனமாச்சு பிரம்மா.
அதோட உன் படிப்பும் நின்னு போச்சு. உன் மேல எனக்கு பாசமா இல்ல அனுதாபமா இல்ல இனம் புரியாத காதலா எனக்கே தெரியல. ஆனா நீ என் உயிர் பிரம்மா. பிரம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க வந்தனா காலேஜ்ல எல்லாரும் உன்னை கிண்டல் பண்றாங்க. எனக்கு அது பிடிக்கல பிரம்மா. நீ வீட்டுக்கு போ. சொன்ன கேளு, போ. நீ இல்லாம நான் போக மாட்டேன். பிரம்மா, நான் அங்க வந்து உன்னை பாக்குறேன். போயிரு, போ. நிஜமா சொல்றியா ஜமங்க? நிஜமா சொல்றேன். போ. நான் வரல, போ. மாணவ மணிகளே, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அது உங்களுக்கு விசித்திரமாவும் இருக்கும், விந்தியாவும் இருக்கும், அதே சமயம் கேவலமாவும் இருக்கும். என்ன சிரிக்கிறீங்க? இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். அப்ப சிரிக்கிறது யாருன்னு தெரியும். நீ சொல்லுமா, உன் பேர் என்ன? கலா டீச்சர். எங்க ஏபிசிடி சொல்லு. சாரி டீச்சர், 3ஆம் கிளாஸ்ல படிச்சது. உட்காருமா. ஐயோ, நீ என்ன சிரிக்கிற? நீ சொல்லு. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. குட், உட்காரு. உன் பேர் என்னம்மா? ராமாயி. ஏபிசிடி சொல்லு. சாரி டீச்சர். உட்காருமா. மாப்பிள்ள இங்க பாடுறா, செம்மங்கி பாவாடையில. செம்மங்கி எங்க? செம்பங்கியா? அவ மத்தியானமே காலேஜ்ல இருந்து போயிட்டாளே. காலேஜ் விட்டு போயிட்டாளா? வரவே இல்லையே. ஒண்ணும் இல்ல, காலேஜ்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? இங்க வா. காலேஜ்ல பசங்க எல்லாம் சேர்ந்து அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதான் அழுதுகிட்டே போயிட்டா. மாப்ள, காலேஜ்ல நம்மள கேவலப்படுத்தால செம்மங்கி அவளை கிளாஸ் ரூம்ல எப்படி அசிங்கப்படுத்துறா பாத்து இல்ல. இனிமே வெளியில வர மாட்டான் மச்சி. அது மாப்ள. பிரம்மா பிரம்மா, அத நிக்கிறாங்களே அந்த பசங்க தான் செம்பங்கி கலாட்ட பண்ணாங்க. மாப்ள, இந்த காலேஜ்ல எவ்வளவு நம்மட்ட வம்புக்கு வர மாட்டாங்கடா. மாப்ள, இந்த சந்தோஷமா சரி தரமாட்ட சொல்லுங்க. பிரம்மா பாவண்டி வாடி செம்பங்கி போய் சொல்ல. அவளுக்கு என்ன ஒண்ணு ஆச்சா சும்மா விட மாட்டேடா. தர்மா தர்மா, என்னடா உனக்கு? ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. சொன்னோம்ல, அவன் என்னை மாப்பிளைய அடிச்சுட்டான்டா. என்னடா சொல்ற? மாப்பிளைங்க மயக்கமா கிடக்குறான்டா, என்ன அடிச்சுட்டான்டா. அவனை அன்னைக்கே சாகடிச்சுட்டான்டா. ஆமாடா. அவன் எங்கடா இருக்கான்?
இங்க பாரு சென்னங்க பாவாடையில சிவங்க சிவங்க பிரம்மா சிவங்கி எங்க வீட்டை நீ என்கிட்ட சொல்லாம உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியும். எவ்வளவு ரத்தம் என்னாச்சு? அதை விடு சிவங்கி, அவங்கள அடி பின்னிட்டேன், அவங்கள கொண்டிருப்பேன். உன் வாயில இருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது பிரம்மா. நீ ஒரு குழந்தை மாதிரி, உனக்குள்ளயும் ஒரு முரட்டு குணம் மறைஞ்சிருக்கு. அது வேணாம் பிரம்மா. இல்ல சிவங்கி, அவங்கள சும்மா விடக்கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு அந்த முரட்டு குணம் வேணாம். அந்த குழந்தை பிரம்மா தான் வேணும். ரொம்பதான் துள்ற மவள உன்னை அன்னைக்கே விட்டுற கூடாது. பிரம்மா பிரம்மான்ற படைச்ச பிரம்மனே இந்த தர்மவோட தலையத்தை தெரியாம தேடிச்சுக்காண்டி. இவன் ஆஃப்டர் ஆல் மனித ஜந்துடி. புரியல புரியல? போனோ போனா போனோ. நீ தொலைஞ்சடா. ஒரு அப்பா கிட்ட உங்க வீட்டை காட்டுறீங்களே, நீங்களா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனுங்களா? ஏய் புடிச்சு கட்டாவடா. ஏய் ஆடி. ஏய் ஆடி. நடை நோண்டது எனக்கு விருப்பம் இல்லடி. நீ அசிங்க பண்ணடி. ஏய் அவளை இவளை கண்டமாக்கிறீங்கடா. இனிமே அவ எந்த ஜென்மத்திலையும் நம்மள மறக்க மாட்டாடா. கரெக்டா சொன்னா. ஓகே பிரம்மா
இனிமே நான் இருக்க மாட்டேன். நான் செத்துருவேன். நான் செத்துருவேன். நான் செத்துருவேன். என் கண்ணாடி என்ன மன்னிச்சிரு பிரம்மா. எனக்கு சாகறதுக்கு விருப்பம் இல்லடா. சாகறதுக்கு விருப்பம் இல்லடா. சாகறதுக்கு விருப்பம் இல்லடா. உன் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். 5 10 குழந்தைங்க பெத்துட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருந்தேன். முடியலையடா, முடியலையே. பரவாயில்ல, என்னை இந்த கதைக்கு ஆளாக்கணும்ல. அடுத்த ஜென்மம் எடுத்தாவது நீ உங்களை பழி வாங்கணும், பழி வாங்கணும், பழி வாங்கணும். அது முடியாது. உன் முகத்தை பார்த்தா எனக்கு சாக மனசு வராதுடா. உன் முகத்தை பார்த்தா என்னால சாக முடியாது. அந்த மரமா இருக்கிற ஈசா, எங்க காதல் உண்மையா இருந்தா நீதான் சாட்சி, நீதான் சாட்சி, நீதான் சாட்சி. வந்து இல்ல நான் சொல்றது கொஞ்சம் ஐயோ நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க நீங்க. ஹலோ சார், லாஸ்ட் क्वेश्चन சார், ப்ளீஸ் ப்ளீஸ். அக்யூஸ்ட பிடிக்கிறது மட்டும் தான் எங்க வேலை சார். உங்களுக்கு வேற டீடைல்ஸ் வேணும்னா தயவு செய்து கமிஷன்ட்ட கேளுங்க. என்ன இப்ப விடுங்க ப்ளீஸ் சார். கொஞ்சம் போக விடுங்க சார் ப்ளீஸ். நீங்க கமிஷன்ட்ட கேளுங்க சொல்றேன்ல, ப்ளீஸ் கொஞ்சம் வெளிய விடுங்க. எப்ப அடிச்சு கேட்டாலும் நான் பண்ணலன்னு சொல்லுவானே, இப்ப பாருங்க அவன் பண்ண வேலைய.
வெற்றி. ஒண்ணு பண்ணல சொல்லிட்டு இருந்தியே, அங்க பாரு நீ பண்ண காரியத்தை. பார்க்காத அப்படி 2 மர்டரை கன்ஃபார்ம்டா நீ தான் பண்ணிருக்க. மரியாதையா ஒத்துக்கோ, ஒண்ணு போடுறோம் உன்னை. சார் மெயின் பேஸ் கண்டுபிடிக்க முடியல சார் பிஸ்டல் காணோம் சார். என்னடா சொல்ற? எங்க வச்சு தொலைஞ்ச? யாரோ எடுத்துட்டாங்க சார், தெரியல சார். சார் எழில காணோம் சார். போலீஸ் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எழில் ஒண்ணும் பண்ணிடாத. வெயிட் பதறப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. என்னங்க எல்லாம் நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்றத கேளுங்க ப்ளீஸ். வெயிட் ப்ளீஸ். டேய் வேணாம்டா, தப்பு பண்ணாதடா. சொன்னா கேளு, கண்ணை கீழே போடு. வெயிட் தெரியாது சார். சார் வெயிட் பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்க இவனை. சார் ப்ளீஸ் சார், அவனை ஷூட் பண்ணாதீங்க சார். சுட்டுடுங்க அவனை, சுட்டுடுங்க. தப்பு பண்ணாதடா. ஈசா என்ன கொன்னாலும் பரவாயில்லை சார். சார் அவனை கொன்றாதீங்க சார். டேய் நீங்க சும்மா இருக்கியா? என் சொத்து பூரா வேணாலும் கொடுத்துறேன். என் பையனை விட்டுறான். பெருசா பாத்துக்கிட்டே அதுக்கு காட்டுற நன்றிக்கிறதா இது. வேணாண்டா நான் சொன்னதை கேளுடா. எனக்கு சொல்லுங்க அவனை ஒண்ணும் பண்ண வேண்டாம். சொல்லுங்க அவனை இன்னைக்குதான் உண்மை தெரிஞ்சது. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு திரும்பவும் இதே மாதிரி மிருக குணம் வந்தா உன்னை கொன்றுவேன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் என்னால காப்பாற்ற முடியும். ஆனா அந்த ஆபத்தே நானா இருக்கும்போது உயிரோட இருக்கக்கூடாது. இனி ஒரு ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா உனக்கு ஒரு நல்ல நண்பனா பிறப்பண்டா. நீ நல்ல வேண்டா, நீ நல்லா இருக்கணும். என்ன மன்னிச்சிரு நண்பா. ஈதா எதிரிடா. என் ஈசா போயிட்டாப்பா. எனக்கு ஈசா வேணுப்பா. என் ஈசா எனக்கு வேணும். உடல் பொருள் எல்லாமே எனக்காக கொடுத்தவன், இதயத்தில் தீபத்தை ஏற்றி வைத்தவன். இன்னொரு ஜென்மம் என்று இருந்தால் உனக்கு தாயாவே அந்த பிறவி முழுவதும் கண்ணில் வைத்து இமையாய் நான் வாழ்வேன். கண்களிரண்டின் இமைகளை போலே இத்தனை நாளாய் நான் தான் இருந்தேனே. என் நண்பனின் மனதும் குழந்தையை போலே என்று தானே நானே உணர்ந்தேன். எனக்காக நீதானே, உனக்காக நான் தானே. நீ என்றே நான் இல்லை, நான் என்றே நீ இல்லை. ஐயோ பாவம் இது என்ன அநியாயம். மனதும் துடிக்கிறது எனக்குள்ளே அவமானம். கண்கள் இரண்டின் இமைகளைப் போலே இத்தனை நாளாய் நான் தான் இருந்தேனே. என் நண்பன்
இன்றுதானே உணர்கிறேன், என்னை நானே கேட்கிறேன், உள்மனதின் அழுக்கை எல்லாம் கழுவப் போகிறேன். 10 மாதம் சுமந்தவள் பாதியிலே போய்விட்டாள், தத்தெடுத்து வளர்த்தவன் தினம்